முந்தைய ஆண்டினுடைய டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை, யார் என்று கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப எளிமையான விஷயம் என்னென்னா, ஓமைக்கு என்றே புகழ்பெற்ற கவிஞர் யாருன்னா சுரதா தான். இப்போ ஓமைங்கிறது என்ன? போல, போல், அன்ன அப்படின்னு வந்தாலே அது ஓமை. அப்போ ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய சுரதா தான் இதனுடைய சரியான விடையாக இருக்க முடியும். ஏன்னா போல, போல் என்கிற அந்த ஓம உருவு வருது. ஓம உருவுக்கு வைத்து கவிதையோ அல்லது சொற்றோடையோ அமைக்கக்கூடிய ஒரு பெருமை சுரதாவே சாரும். எனவே அதை நம்ம விடையாக வச்சுக்கலாம். அடுத்து, குழலியும் பாடத்தெரியும், தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுன்னு கேட்குறாங்க. குழவிக்கு பாடத்தெரியும், குழவியின் பாடத்தெரியும், குழவி பாடத்தெரியும், குழவியல் பாடத்தெரியும். நமக்கு இங்கே சந்தேகம் இந்த ரெண்டில் தான் வரும். ஏ குழவிக்கு பாடத்தெரியும், பி குழவியால் பாடத்தெரியும். ரெண்டுமே கூடுமான அளவுக்கு ஒரே விடை போல் தெரியும். ஆனால் ரொம்ப முக்கியமான என்னென்னா, குழவிக்கு கு என்ற 4ஆம் வேற்று மரபு, குழவியால் 3ஆம் வேற்று மரபு. இப்போ குழவிக்கு பாட தெரியுமா, குழவியால் பாட தெரியுமான்னா குழவியால் பாட முடியும்னு வரணும். குழவி என்கிற அந்த பெண்ணால் பாடுறதுக்கு முடியும். அப்போ ஆள் வந்தால் முடியும்னு வரணும். அப்போ கூ வந்தால் தெரியும்னு வரணும். குழவிக்கு பாட தெரியும், அதனால் அவள் பாடுவாள். குழவியால் பாட தெரியும்னு வராது, குழவியால் பாட முடியும்னு வரலாம். அப்போது இங்கு குழவி பாட தெரியும்னா குழவிக்கு பாட தெரியும்னு தான் சரியான விடை என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குழவியால் பாட முடியும்னு வந்திருக்கணும். நன்றி, வணக்கம்.